அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 16/6/2024 ஆணி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி பின்னிரவு 4:44 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதேசி. அஸ்த நட்சத்திரம் பகல் 11:12 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் சந்திரன், கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமையப்பெற்று குரு பார்வை 6, 8 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையும் ஒரு சிறப்பான ஆரோக்கியமும் உண்டாகும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் உடல் நலமானது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டு பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. சனியானவர் உங்கள் ராசிக்கு 9லும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால்
உங்கள் எதிர்பார்ப்புகள், அதாவது எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் கேது சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பொதுவாக வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். கூட இருக்கிறவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்ப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உள்ளது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பேசுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 7இல் செவ்வாய், 8இல் குரு சஞ்சரிப்பதாலும் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
பொதுவாக தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமையப்பெற்று 7ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் ராசியாதிபதி செவ்வாய் 6ல் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகின்ற பொழுதும் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுதும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வெளியூர் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியானது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களையும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 4ல் குரு சஞ்சரிப்பதும், அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீட்டில் சந்திரன் கேது சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக
தேவையில்லாத அலைச்சல்களும், சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் தாமதமாகக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டு உங்கள் மன அமைதியை குறைக்கும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதன் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை அடைவதற்கு குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றங்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். குறிப்பாக ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல நவ கிரகங்களும் உடல் ஆரோக்கியம் பற்றி பேசி வருகிறேன். நவ கிரகங்கள்ல எல்லா கிரகத்தை பற்றியும் தினமும் ஒரு கிரகத்தை பற்றி பேசினேன். தற்போது உங்களுக்காக சர்ப்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சர்ப்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். நவகிரகங்கள்ல நிழல் கிரகம்னு சொல்லக்கூடியது ராகு கேது. இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகமும் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் என்ன என்பதனை அறிந்திடுவதில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும். பொதுவாக ராகு எங்க இருக்கிறாரோ அதுக்கு 7ஆம் வீட்டில் கேது இருப்பார். ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு பார்க்கின்ற பொழுது தொழுநோய், மூளையில் பாதிப்பு, இருதய கோளாறு, நெருப்பால் கண்டம், விஷத்தால் கண்டம், எதிரிகளால் பிரச்சனை, விபத்தால் கண்டம், மனச்சோர்வு, தோல் வியாதி, மிருகங்களால் கண்டம், அஜீரண கோளாறு, ஒரு சிலருக்கு புற்றுநோய், தவறான பழக்க வழக்கங்களால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு சொல்லாங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்று சூரியன் ராகு சேர்க்கப்பெற்று லக்னத்துக்கு 4, 5 ஆகிய ஸ்தானங்கள்ல இருந்தால், 5ஆம் வீட்டில் சூரியன் இருந்து சூரியனோட ராகு இருந்தாலோ, 4ல் சூரியன் இருந்து சூரியனோட ராகு இருந்தாலோ, காலபுருஷபடி பார்த்தீங்கன்றால் கடகராசி சிம்ம ராசியில சூரியனோட ராகு இருந்தாலோ, அடுத்து குறிப்பாக 8ஆம் வீட்டில் சூரியனோட ராகு இருந்தாலும் அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக ஒருத்தருக்கு ராகு செவ்வாய் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக ராகு செவ்வாய் தான் ரத்த ஓட்டத்துக்கு காரகன். அந்த ரத்த ஓட்டத்துக்கு காரகனான செவ்வாய் கூட ராகு சேர்கின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் இரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், இரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் காரணமாக ஏதாவது ஒரு தேவையில்லாத செக்கெல்லாம் கூட ஏற்படும். அதிலும் குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கப்பெற்றால் உங்களுக்கு இரத்த கோளாறு, இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு புற்றுநோயெலாம் ஏற்படுறது, பொதுவாக ஒரு கடுமையான பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே 5ஆம் வீட்டில் ராகு இருந்தாலோ, 5ஆம் அதிபதியோடு ராகு சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வயிறு கோளாறு, அஜீரண கோளாறுகள், அது மட்டும் இல்லாமல் உணவால் பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும் ஜென்ரலாக.
பொதுவாக குருவும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தாலோ, குரு ராகு ஒருத்தர் ஜாதகத்தில் இணைஞ்சிருந்து ஒரு சாதகமில்லாத ஸ்தானத்தில் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படும். ராகு தாங்க உங்களுக்கு வந்து தவறான பழக்க வழக்கத்துக்கு மிக மிக ஒரு முக்கிய கிரகங்க. ஒரு நபர் தவறான பழக்க வழக்கத்துக்கு போறாருன்னா அது வந்து ராகுவோட ஆதிக்கம் இல்லாமல் ஏற்படாது. எந்த ஒரு ஜாதகத்தில் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ராகுவோடு தொடர்பு இருந்தாலோ, ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ, அடுத்து எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு பக்கத்தில் ராகு இருக்கோ, சுக்கிரனோட ராகு சேர்ந்து இருக்கோ, அவங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படும். சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க, ராகு வந்து ஒரு சில சாதகமில்லாத ஸ்தானத்திலிருந்து கிரக சேர்க்கையோடு இருக்கிறவங்களுக்கு மது பழக்கத்தால் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அடுத்து ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கோ, சுக்கிரனுக்கு மிக அருகில் இருக்குதோ, சுக்கிரன் ராகு தொடர்போடு இருக்கோ, 7ஆம் அதிபதி தொடர்போடு ராகு இருக்கோ, அவங்களுக்கு வந்து தவறான பெண் தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் ராகுவோடைய தொடர்பு சுக்கிரனுக்கோ 7ஆம் அதிபதிக்கோ இருந்து ராகு புத்தி வருகின்ற பொழுது ஒரு ரகசிய நட்புகள் ஏற்பட்டு ரகசிய தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், ரகசிய பெண் தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்படுகிறது. அந்த கிரக அமைப்பை பொறுத்து அதன் காரணமாக ஏதாவது நோய் ஏற்படுமா, அதன் காரணமாக ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுமா என்பது அதுக்கு அடுத்த சமாச்சாரம். ஆனால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், வெளியில சொல்ல முடியாத சில நிகழ்வுகள்லாம் நடக்கிறது வந்து ராகுவால் தான் ஏற்படுது. வெளியில சொல்ல முடியாத நிகழ்வுகள் ஏற்படுறதெல்லாம் ராகுவால் தான் ஏற்படுறது. ஒரு ஜாதகத்துல ராகு வந்து சனி சேர்க்கை பெற்றோ செவ்வாய் சேர்க்கை பெற்றோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு விபத்து ஜாதகம்னே சொல்லுவோம். எந்த ஒரு ஜாதகத்துல 6-8 சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று ராகு இருக்காரோ, ஏதாவது 2 கிரகத்துல ஒரு கிரக சேர்க்கையோடு இருந்து ஒரு கிரக பார்வையோடு இருக்குது, அவங்க வந்து விபத்து ஜாதகம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு ராகு திசை நடந்தால் கண்டிப்பா வந்து ஒரு தேவையில்லாத அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு எதிர்பாராத விபத்துகளை எதிர்கொள்ளக்கூடிய கிரகம், ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ராகுன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல ராகு வந்து சனி அல்லது செவ்வாய் சேர்க்கை பெற்று 6-8 இருந்தாலும், 6-8 தொடர்போடு இருந்தாலும், விருச்சிக ராசியில் இருந்தாலும், கன்னி ராசியில் இருந்தாலும், அப்படிப்பட்ட நேயர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விபத்தே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விபத்தாகவும் ஒரு அகோரமான ஒரு விபத்தாகவும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அந்த அகோரமான விபத்திலிருந்து தப்பிப்பாங்களா இல்லையா என்பது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக சேர்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆனால் வந்து ராகு வந்து 6-8 இருந்து ராகு திசை நடைபெற்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், விபத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டாகும். பொதுவாக ராகு பகவான் ஒரு நல்ல இடத்துல நல்ல கிரக பார்வையோடு இருந்துட்டா நல்லது. ராகு பகவான் கொஞ்சம் பலகீனமாக இருந்து, ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து சில கிரக சேர்க்கையோடு இருந்து 6ஆம் வீட்லேயோ 8ஆம் வீட்லேயோ இருந்தாலும், ஒரு பலகீனமான கிரகத்தோடு ராகு பகவான் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குது. பொதுவாக ராகு வந்து ஒரு கிரகத்தை பாதித்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுது, ராகுவோட புக்தி நடக்கின்ற பொழுது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத வந்து உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று ராகு நட்சத்திர செவ்வாய் இருந்து அது போய் காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதன் காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படுது. ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாதகத்தில் ராகுவால் உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தை விட குறிப்பாக வந்து மாற்று மருந்துகள், ஆயுர்வேதி மெடிசன், சித்தா மெடிசன் போன்றவை வந்து சற்று வந்து உடல் முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கிறது. பொதுவாக வந்து ராகு தொடர்புடைய அமைப்பு கொண்டவங்களுக்கு, ராகுவின் தசாபுத்தி நடைபெறுகின்றவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை வந்து எவ்வளோ டெஸ்ட் பண்ணாலும் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ டெஸ்ட் பண்ணாலும் நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க, டெஸ்ட்டில் ஒன்றும் இருக்காது, ஆனால் வந்து உடம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப வந்து இந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சீக்கிரமாக வந்து டயக்னைஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட கிரகம் ராகு பகவான்.
ராகு ஒரு ஜாதகத்துல சாதகமில்லாத இடத்துல இருந்தால் இயற்கை உணவுகளை உட்கொள்றது, கோவப்படாமல் இருக்கிறது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை ராகுவால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.